ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் நார்மல் ரைஸில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கூட நம்ம ஃப்ரை பண்ண ப்ரெட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வெஜ் பிரிஞ்சி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், அதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேரட் 2 பெருசு எடுத்திருக்கேன், அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஒரு 5 எடுத்திருக்கேன், அதையும் இது போல் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவும் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 எடுத்து அதையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா அது கலர் மாறிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகின அப்புறமா இதில் நம்ம 3 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சம் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்த அப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், அது இது போல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்த அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த அப்புறமும் வெங்காயத்தை நல்லாவே வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த ப்ரெட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ப்ரெட்டை நம்ம அதில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிடலாம் ஓரமாக. பாருங்கள், இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லாவே இப்போ மாறிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். புதினா சேர்த்த அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. புதினா நல்லா வதங்கின அப்புறமா இது கூடவே நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் அதே போல் நல்லாவே வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது போல் நல்லா கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ண அப்புறமா தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும், அதனால தக்காளியை நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப சேர்த்துடாதீங்க. இதையும் நம்ம நல்லா இது கூடவே வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். தக்காளியும் நமக்கு சாஃப்ட் ஆகணும். பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிப்போம். மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது போல் மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்த அப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கும் கேரட், பீன்ஸு, நீங்கள் இது கூட பட்டாணிலாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். 2 கப் அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி வைக்கணும். அதாவது 1 கப் தண்ணி வைக்கணும். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வைக்கணும். ரெண்டு கப் அரிசிக்கு நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது மொத்தம் 3 கப்பு. நீங்கள் டம்ளரில் அளந்தாலும் சரி, எதனா ஒரு கப்பில் அளந்தாலும் சரி, அந்த அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி வைக்கணும். தண்ணி ஊற்றின அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இந்த அரிசி 2 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது நார்மல் அரிசி தான். இதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் விட்டுதான் போதும். ஒரு விசில் வந்து அடங்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரெட் இருந்துச்சுல்ல, அதை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதிலே சுட சுட இருக்கும் போதே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரெட்டும் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இல்லைனா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சுட சுட இருக்கும் போதே அதில் அந்த பிரெட்டெல்லாம் போட்டு நீங்கள் இது போல் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான கல்யாண வீட்டு வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குல்ல. இது போல் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.